வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது Zydus Life Sciences. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கீ சம்மரி நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் நல்லா க்ரோத்தில் இருக்கு. Q2 பெர்ஃபார்மன்சஸ் க்ரோத்தில் தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நம்மளோட அனாலிசிஸ்க்குள்ள என்ன கிடைச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். யூஎஸ் ஃபார்முலேஷன் ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸில் டபுள் டிஜிட் க்ரோத் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, சஸ்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் சப்போர்ட்டட் வால்யூம் எக்ஸ்பான்ஷனுக்கும் சரி, நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸுக்கும் சரி இது இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தென் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெஷாலிட்டி அண்ட் ரேர் டிசீஸ் தெரப்பிஸ், அதுவும் அவங்க இது பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தகவலாக கிடைச்சிருக்கு. இந்தியன் பிராண்ட் ஃபார்முலேஷன்ஸும் நல்லா அவங்க ஓவரால் மார்க்கெட் க்ரோத்தை அவங்க பர்டிகுலராக நல்லா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. தென் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அவங்களுக்கு 39% ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு டிமாண்டும் நல்லா ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சம்மரியில் கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமர் வெல்னஸ் அண்ட் அக்யூசேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு அக்யூசேஷன் கம்ஃபர்ட் கிளிக் லிமிடெட், அப்புறம் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் VMS பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் ஆமாம் அந்த ரெண்டு கம்பெனிஸை அவங்க அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. தென் மெட்டெக் எக்ஸ்பேன்ஷன்ஸில் இவங்க ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது 100% அக்யூசேஷன் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் பார்க்க முடியுது. ரீஇன்ஃபோர்சிங் த குளோபல் மெட்டெக் ஆம்பிஷன்ஸ் அதுக்காக இவங்க இந்த கம்பெனிஸை எடுத்திருக்கிறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக ஸ்பெஷலி இந்த அவங்களுக்கு மெட்டெக்ஸை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி இனோவேஷன் பைப்லைன்ஸ்லேயும் அவங்க சில மருந்துக்களை அவங்க டெஸ்டிங் அண்ட் பைப்லைனில் வச்சிருக்கிறாங்கங்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவங்க மார்க்கெட்டில் இவங்க க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கலாக போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சம்மரியிலேருந்து நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம உங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் நியூட்ரலில் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை 1015 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 929ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய PE வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு அவங்க இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்கு. PE அண்ட் PBயை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. PEக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. PB ஆல்ரெடி 4 வந்திருக்கிறான், இன்னும் ஒரு 5 வரைக்கும் வந்தா அதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான். பீட்டா ஸ்கோர் இவங்களுக்கு லோ வாலட்டாலிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. 1 இயர் பீட்டா 0.91 இருக்கு, லோ வாலட்டாலிட்டின்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டின்னு தான் நம்ம கருதுறோம், நம்மளுடைய அனுபவத்திலே நம்ம கருதுறோம். இப்போ இவங்க ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குவார்டர்லின்னு பார்க்கும்போது 1.5% தான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. EPS உடைய growth rate நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டா 1% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க EPSக்கு. அதே மாதிரி EPS ஃபோர்காஸ்ட்ல 46% இந்த குவார்டருக்கு ரெடியூஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்படி எதிர்பார்க்கிறாங்க அவங்க. ஸோ இப்போ இவங்களோட குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 குவார்டர்லி ரெவென்யூ 17.5% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் 36.8% க்ரோத் ஆயிருக்கு. இந்த குவார்டருக்கு Q2Qன்னு பார்க்கும்போது ஒரு 500 கோடி ரூபா ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி ஒரு 200 கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால 2 பாயிண்ட் குறைஞ்சு 12.5 அப்படின்னு சொல்லிட்டு EPS இருக்கு. EPS உடைய TTM பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 48.9 இருக்கு. இது இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல MF தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.86% குறைச்சு வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் 0.06% குறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா FIS 0.21% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு MF உடைய கரண்ட் ஹோல்டிங் 4.7ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் 18.2ஆகவும், FIS உடைய ஹோல்டிங்
7.3ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 238, ஃபேர் பிரைஸ் 509, கரண்ட் பிரைஸ் 929, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 1.82ன்னு வருது. ஸோ இப்போ இப்போ இன்னும் 2 தொடாததுனால நமக்கு வந்து 2 தொடர வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அதனால இப்போ இப்போதைக்கு உனக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1 to 1.5 நம்ம பார்ப்போம். இப்போ வந்து 1.5 கடந்து அவன் 1.8 போயிட்டு இருக்கான். அப்போ 2.25 2.5 நோக்கி போறானா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ நமக்கு வந்து 2.5 இருந்துச்சுன்னா 1272 1272ன்னு வருது. 2.25 இருந்துச்சுன்னா 1145ன்னு வருது. அதே இது 1.75 இருந்தது அப்படின்னு சொன்னா 890ன்னு வருது. ஸோ இப்போ 1.5 வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 750 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள வரும். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சஸ், ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க இபிஎஸோடைய கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். அது ஆவரேஜ் பண்ணும்போது 12.10ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 10.2. இந்த இடத்துலயே நம்ம வந்து கிளியராக நம்ம பார்ப்போம். நார்மலாக வந்து ப்ரீவியஸ் இது வந்து எஸ்டிமேஷன் வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பட் அந்த வாய்ப்போடைய ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம 2 இடத்துல பார்க்கணும். Q2க்கும் இவனோட எஸ்டிமேஷனுக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து 0.4 கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் இவனுடைய குமுலேட்டிவ் இபிஎஸோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 13.55ன்னு வருது. ஸோ இப்போ அவன் இந்த குவார்ட்டருக்கே 13.55 குமுலேட்டிவ் எடுத்திருக்கிறான். ஆனால் டிடிஎம் ஆவரேஜ் பண்ணும்போது அதை காட்டிலும் கம்மியாக வர்றதுனால இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது வந்து அந்த அந்த ஹோப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் நமக்கு வந்து டிடிஎம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை உடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 727லிருந்து 1028, அதுல 855ங்கிறது நமக்கு மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகும். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்க சார்ட்ல வந்து பார்த்தோம்னாக்க பிபி ஜோன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். பிபியோட பாட்டம் 815லேருந்து 834, பிபி 953லேருந்து 974, பிபியோட டாப் 1106லேருந்து 1129. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்காம அப்படியே அவன் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இவன் இந்த பிபிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறான். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ ப்ளஸ் பிபி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சைடு வேஸ்ன்னு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே இது சைடு வேஸ் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். பெட்டராக வந்துச்சுனாக்கா அது பிபியோட டாப் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.